ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான அதிரடி ப்ரோமோவை பார்த்ததுமே லாஸ்ட் எபிசோடில் கதை என்னமா கொண்டு போனாங்க அப்படின்னு பெரிய ஒரு குழப்பமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தா சிந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு மகாவை கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அடித்து அவமானப்படுத்திட்டாங்க. அதனால் மகா வந்து வீட்டு வாசலில் உட்காந்துட்டு இனிமேல் நான் வீட்டுக்குள்ளார வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அன்னபூர்ணி, சிவா எல்லாரும் மாறி மாறி அவங்க, அதாவது சிவாவோட அப்பா எல்லாரும் மாற்றி மாற்றி பேசினதில் இப்போ பார்த்தா அவங்க வாசியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் சரி இப்போ வந்து என் காலில் விழுந்து சிந்து மன்னிப்பு கேட்டால் நான் வீட்டுக்குள்ளார வரேன் அப்படிங்கிற மாதிரி டமால்னு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பேசிட்டாங்க. உடனே எல்லாருமே அதிர்ச்சியாக இருந்தாங்க. அதோட எபிசோடும் முடிச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கான ப்ரோமோவில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக அப்படியே கதையை வேறு பக்கத்து ஒன்று காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்து பார்த்தா ஆறுமுகம், பைரவி எல்லாம் அங்கே போயிருந்தாங்க. அந்த கதை என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா அங்கே பார்த்தா கார் ரிப்பேராக போச்சுன்னதுமே தான் உடனே எப்போன்னு லகுடு மாதிரி பறந்துக்கிட்டு இருந்த சஞ்சய் வந்து இப்போ பைரவியை காரில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அடுத்து அங்கே ப்ரோக்ராம் என்னாச்சு, எப்படி சென்னையிலேருந்து வந்தாங்க அப்படிங்கிறது அது ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் ஓட்டிடுவாங்க. மனசாட்சியே இல்லாமல் அதை வச்சு அடுத்த வாரத்தோட கதை ஓட்டாமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது அநேகமாக இந்த ப்ரோமோட ஸ்டோரி அடுத்து ஒரு 3 நாளைக்குள்ளார வந்துச்சுன்னா தான் இந்த கதைக்கோட லிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. எப்படி பார்த்தாலும் நாளைக்கான எபிசோடில் இப்போ சிந்து வந்து மகா கிட்ட வந்து பயங்கரமாக ஒரு வேளை காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி சிவா வந்து சமாதானப்படுத்தி அந்த விஷயத்துக்கு வேறு மாதிரி எப்படியாவது கதையை கொண்டு போனாலும் அதுவுமே ஒரு சூப்பரான ஒரு ட்ராக் தான். எது எப்படி பார்த்தாலும் சரி, இப்போ கதைக்கு வருவோம். அடுத்து பார்த்தா இங்கே காயத்ரிக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது. வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா சஞ்சய் இந்த சந்தர்ப்பத்தை விடுவாங்களா, உடனே எப்பன்னு இருக்கா சம்பத் மாறன்ட்ட சொல்லி அவங்கள வந்து கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணுறாங்க. பிரச்சனை பண்ணும்போது வழக்கம் போல் நம்ம ஆறுமுகம் வந்து கட்டுக்கடங்கா காளையாக இறங்கி எல்லாத்தையும் அடித்து பறக்க விட்றாரு. நம்ம டாக்டர் செம்மையாக அடித்து எல்லாத்தையும் ஓட விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் பின்னாடி வந்து நிற்கிற சஞ்சய் வந்து உடனே ஒரு ரவுடி கிட்ட கத்தியை கொடுத்து குத்துற மாதிரி காட்டுறாங்க. ரவுடியும் பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகத்தை போய் குத்துற மாதிரி தான் காட்டுறாங்க. ஏன்னா பார்த்தோம் அப்படின்னா இங்கே காயத்ரியும் கத்துறாங்க, பைரவியும் கத்துறாங்க, சிந்துவும் கத்துறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறத பார்க்க முடியுது. மகா மட்டும்தான் அப்படியே வெறி பிடிச்சி போய் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மகா இப்போ வீட்டுக்குள்ளார கல்யாணத்தில் இருக்காங்க அப்படின்னா இப்போ நாளைக்கான எபிசோடில் மன்னிப்பு கேட்டோ எப்படியோ வீட்டுக்குள்ளார வந்துட்டாங்க அப்படிங்கிற நம்மளால் புரிஞ்சுக்கிட்டாலும் அப்போ கண்டிப்பாக அதாவது இப்போ கத்தி கூத்து உளுந்துருச்சு அப்படின்னா கல்யாணமே நடக்காதுல்ல. அடுத்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குமா, இல்லை ஒரு பக்கத்து ஆறுமுகத்தை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு இங்கே கல்யாணத்தை நடத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை வந்து சஞ்சய் அவருக்கு சாதகமாக கூட பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இப்போ சம்பத் மாறன் இவங்கெல்லாம் நீ இந்த மாதிரி பண்ணதுனால வந்து அவங்கள கைது பண்ணுறங்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்த பக்கத்து கல்யாணம் நடந்துடும். ஏன்னா இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு மாப்பிள்ளை எல்லாருமே இவங்க வீட்டில் தானே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா சரி, அவர் இங்கே தானே இருக்கார் மாப்பிள்ளை. ஆனால் அவருமே அதிர்ச்சியில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு ப்ரோமோவில் காட்டியிருந்தாங்க. அதனால் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி நாளையிலேருந்து செம்ம பரபரப்பாக எப்பவும் போல் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இன்னும் கொஞ்சம் தெளிவான ப்ரோமோ கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம கதையை பற்றி பேசலாம். ஏன்னா இப்போ நம்மளா ஒரு கெஸ்ட் பண்ணி பேசி அது மாதிரி நடக்கலைன்னா அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கான எபிசோட் எப்படி கொண்டு போகிறாங்கிறத வச்சு தொடர்ந்து நம்ம பேசுகிறோம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.